அதிகாலை நேரம். அங்காடிகளை திறக்கும் சத்தம். ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டி செல்வோரின் குரல். வயல் வேலைக்கு செல்லும் பெண்கள். ஒருவருக்கொருவர் பேசி செல்லும் போது சிதறும் சிரிப்பொலி. வீதிகளில் விளையாடும் சிறுவர்களின் பேரிரைச்சல். பொருட்களை விற்பதற்காக விலை கூவி செல்லும் குரல்கள் என சிவகங்கை நகரம் பரபரப்பில் திளைத்து கொண்டிருந்த நேரம். இந்த வேளையில் சிவகங்கை அரண்மனை காப்போர் விழிகள் விரிந்து விரிந்து மூடின. சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அருகில் வந்த பின்பும் கூட அவருக்கு வணக்கம் செலுத்தாமல் வைத்த கண்ணை வைத்தபடி காவலர்கள் இருந்தனர். அவர்களின் அதிசய பார்வைகளை கண்டு தாண்டவராயன் பிள்ளை தனக்குள்ளே சிரித்து கொண்டார். அரண்மனை காவலர்கள் மட்டுமல்ல, அந்த வழியை கடந்து செல்லும் அனைத்து விழிகளும் வியப்பை வெளியிட மறக்கவில்லை. இத்தனைக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது தாண்டவராயன் பிள்ளையை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள்தான். ஒருவனுக்கு 19 வயது இருக்கும். மற்றவன் அவனை விட 5 வயது இளையவன் என்பதை அவனது தோற்றமே காட்டி கொடுத்தது. கட்டி முடியப்பட்ட கூந்தல், அளவெடுத்து செய்யப்பட்டது போன்ற நாசி, சிவந்த விழிகள், அதன் மேல் அமர்ந்த புருவம், படர்ந்த நெற்றி, வைரம் பாய்ந்த நெஞ்சு, தேக்கு போன்ற தேகம், தடித்த தோள்கள், மொத்தத்தில் அவர்கள் மேனியில் அழகும் கம்பீரமும் போட்டி போட்டு அரங்கேறியிருந்தன. மூத்தவன் சிவப்பு, இளையவன் கருப்பு. மூத்தவன் முகத்தில் முளைக்கத் தொடங்கியது மீசை. இளையவன் முகத்தில் மீசை இன்னும் எட்டி பார்க்கவில்லை. மூத்தவன் உயரம், இளையவன் அவனை விட சிறிது குள்ளம். அந்த இளைஞர்களின் அழகில் வியந்து நின்றவர்களை மறந்துவிட்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரை தொடர்ந்து அந்த இளைஞர்களும் அணிவகுத்தனர். ஆலோசனை கூடம். அங்கே அந்த இளைஞர்களை அமர செய்துவிட்டு அடுத்த அறையை நோக்கி நடந்தார் அமைச்சர். ஆலோசனை கூடத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களின் மீது பெரியவனின் பார்வை. அதிலும் குறிப்பாக ஓர் ஓவியத்தின் மீதே அவனது கவனம் நிலை கொண்டு நின்றது. அதில் இயற்கை காட்சி எழுதப்பட்டிருந்தது. மலர்ந்தும் மலராத ஒரு மலர். அந்த மொட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அவிழ்ந்து விடலாம் என்ற சூழ்நிலை. அந்த மொட்டின் மீது ஒரு வண்டு அமர்ந்து சிறகுகளை விரித்தபடி தேனை பருகி கொண்டிருந்தது. எதர்ச்சையாக பார்க்கும் எவருக்கும் அது எழுதப்பட்டது என்பது தெரியாது. அப்படி ஓர் அழகு அந்த ஓவியத்தில். அந்த உயிர் ஓவியத்தில் மூத்தவன் மனதை பறிகொடுத்து கொண்டிருந்த வேளையில்